ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. மழை காலத்தில் சூடாக எப்படி நம்ம ஸ்நாக் டேஸ்டியாக செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய். இதை வச்சு தாங்க நம்ம செஞ்சுருக்கிறோம். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாவை வச்சு முட்டையும் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்குறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் ஒரு ஸ்பெஷல் பொடி போட்டு செஞ்சுருக்குறேங்க. அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள அவ்வளோ டேஸ்டியான ஒரு பொருள் தாங்க இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதில் பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நீட்டாக எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போ இதில் இருக்கிற இந்த விதைகள்லாம் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடாட்டம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இதுக்கு உள்ளே இருக்கிற விதைங்க எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துடலாம். கொஞ்சம் இருந்துச்சுன்னா மேட்ராவில் இந்த மாதிரி கடைசியில் 1 இன்ச்சுக்கு நம்ம விட்டுடணும். ஏன்னா நம்ம போடுற அந்த மசாலா ஸ்டஃபிங் அதுலேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல கீரல் ஃபுல்லாகவே போடக்கூடாது. இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் இருக்காது. காரம் இல்லாத பஜ்ஜி மிளகாவாக பார்த்து வாங்கிக்கிங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதில் இன்னும் ஸ்டஃபிங் செய்ய போகிறோன்னுட்டு பார்க்கலாம். இதாங்க அந்த ஸ்பெஷலான பொடி. இதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த பொடியை வச்சு நான் இதில் கத்திரிக்காய் சாதம், அதே மாதிரி முள்ளங்கி சாதம் எல்லாமே செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. இது எல்லாமே நம்ம வறுத்து செஞ்சதால் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது நம்ம 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே எல்லாம் காரம்லாம் இருக்குங்க. 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் புளி கரைச்சல் நான் நல்லாவே கெட்டியாக கரைச்சிக்கிட்டேங்க. புளியை எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக தான் கரைச்சி போடணும். அப்போ தான் நம்ம ஸ்பூனில் எவ்வளோ சொல்கிறோமோ அது நல்லாயிருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும், நான் போட்டுக்கிட்டேன். பொடியாக வெங்காயத்துக்கு கட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் பெருங்காயத்தூள். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டோன்னீங்களா வெல்லம், புளி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. அந்த ஸ்டஃபிங் செஞ்சு நம்ம எண்ணெயில் வறுக்கக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடக்குள்ள இதில் நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் வச்சிங்கன்னா மிளகாய்க்கு போதும். நான் போட்டேன் இல்லைங்களா அந்த பொடி, அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே காரம் போட்டு அரைச்சி இருக்கிறதால உங்களுக்கு காரம் எல்லாமே அதுலேயே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங் எல்லாமே செஞ்சாச்சு. இது கடல மாவு ஒரு 200 கிராம் கடல மாவு எடுத்துக்கிட்டேன். 200 கிராமுக்கு ஒரு 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் குக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 2 பிஞ்சு கூட சேர்த்துங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி நம்ம போட்டு கட்டி இல்லாத நல்லா இது கரைக்கணும். இது பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாவில் ஒட்டாதே பார்த்துங்க. இப்போ இந்த மிளகாய்க்கு நம்ம இதில் டிப் பண்ணி நம்ம போட்டுக்கணும்.
எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம டிப் பண்ணி வந்து போட்டுட்டோம். போட்டதுமே வந்து திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும். 1 நிமிஷம் வந்து வெந்ததும் அப்புறமா வந்து நம்ம திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம வந்து எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பரான ஒரு கலரில் உங்களுக்கு டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் வந்து ரொம்பவும் வந்து டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவீங்க. நம்ம வச்சு அதில் ஸ்டஃபிங்கு ரொம்பவே வந்து ஹைலைட்டுங்க. இதுக்கு கூட வந்து நீங்கள் டொமாட்டோ கெச்சப்பும் வந்து சாப்பிட முடியுங்க. நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் ஸ்நாக்.